அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது பிறர் நலனில் அக்கறை செலுத்த வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம். இன்றைக்குமே சமூக சிந்தனை உள்ளவர்களாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்ற மார்க்கம். அதனால தான் நபி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் பாதையில் செல்லும் பொழுது ஒரு பாதையில் மனிதர்களுக்கு துன்பம் தருகின்ற பொருளை அகற்றினால் கூட அது ஒரு தர்மம் செய்த நண்பன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு கல்லோ முள்ளோ கிடக்கிறது, நாம் அதை பார்த்துட்டோம், நம்ம வண்டியை யூட்டன் போட்டு போயிடுவோம். ஆனால் பின்னாடி ஒருத்தர் வருவார், ஒருவேளை அவர் கவனிக்கலைன்னு சொன்னால் அவருடைய வண்டியில் அது ஏறி அவருக்கு அது பாதிப்பாக மாறி அவருக்கு அதனால் செலவு வைக்குமே என்று நாம் இறங்கி அந்த முல்லை எடுத்து அப்புறப்படுத்திட்டு போனால் அது ஒரு தர்மம் செய்த நன்மை என்று மார்க்கம் சொல்கிறது. அப்போது ஒரு பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருளை கூட ஒரு முஸ்லீம் பார்த்து கவனித்து செல்ல வேண்டும் என்கிறது இஸ்லாம். அற்பமான காரியம். இதற்கு கூட உலகில் யாரும் வழிகாட்ட மாட்டாங்க. பெண்ண பெரிய விஷயங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இருக்கின்ற ஒரு முள்ளை கல்லெல்லாம் எடுத்து நீ போட்டு போப்பா என்று கூட அதை கூட நபிகளார் ஏன் குறிப்பிட்டு சொன்னார்கள்? அற்பத்தில் கூட ஒரு முஸ்லீம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உலகில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே பார்த்து அதிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைய அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, மனிதன் உச்சாணி கொம்பிலே இருப்பதாக மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த காலத்தில் பிறர் மீது அக்கறை கொள்ளாத, பிறர் படக்கூடிய கவலைகளை கண்டுகொள்ளாத ஒரு சமூகம் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிறருடைய விஷயங்களிலே தலையிடாத, பிற மனிதன் எப்படி பாதிக்கப்பட்டாலும் அது நமக்கென்ன என்று கடந்து போகக்கூடிய எத்தனை பேரை பார்க்குறோம். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், நான் நல்லா சம்பாதிச்சா போதும், நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் போதும், நான் நல்லா சாப்பிட்டா போதும், பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன என்று கவலைப்படாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருப்பதே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சமகாலத்தில் முஸ்லீம்கள் நாம் எல்லா இடத்திலுமே மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிற மனிதர்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக, பிற மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பிறருடைய துன்பங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக, பிறர் படக்கூடிய கஷ்டத்தில் நம்மாலான எதையாவது ஒன்றை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கணும்.